In this lecture video, we are going to see about superposition theorem for DC circuit, which is one of the important theorems which comes under network circuit analysis or electrical circuit analysis subject. And before knowing this topic, we must know topic like electric circuit, electric network, and electric connection terminology, and the basic laws governing the performance of electric circuits and the network detection techniques. These are the topics we must know before knowing these topics, that is these network theorems. Let us see today's topics discussion contents. The first one is we must know importance, that is the advantage or uses of the network theorems. And the next one is superposition theorem, where we are going to see a statement, proof, application, advantage as well. And next we are going to see solved problems, that is one of the problem related to superposition theorem for which is application based. And we have also a self practice problem also. Let us see one by one. The first one is importance of network theorem. Generally in the network theorem is used to or help to find the voltage and current in any multi-loop circuits. அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எந்த ஒரு சர்க்யூட்டாக இருந்தாலும், அதாவது மல்டி லூப் சர்க்யூட்ஸ், அதாவது ஒரு சர்க்யூட்டில் மோர் தென் 1 or 2 லூப்ஸ் அப்படி இருக்குன்னா, அதில் வந்து வோல்டேஜ் இல்லைனா கரண்ட்டு த்ரூ எனி பர்டிகுலர் பிரான்ச் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நெட்வொர்க் தியரம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, தீஸ் தியரம் யூஸ் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் அண்ட் பேசிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் to analyze basic components of electrical or electronic parameters such as voltages, current and resistance etc. அது இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம வந்து பேசிக்காகவே நம்ம வந்து மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும். அப்போ ஒய் ஷுட் வி கோ ஃபார் நெட்வொர்க் தியரம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். நெட்வொர்க் தியரம்ஸில் எப்படின்னா, நம்ம வந்து நெட்வொர்க் தியரம்ஸ் இஸ் அனதர் வே ஆஃப் சால்விங் ஆர் அனலைசிங் த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இன் அ ஷார்ட்கட் மேனர். ஓகேவா? அது எப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டார் வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டார் எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறது தான் வந்து தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் தியரம்ஸ், நெட்வொர்க் தியரம்ஸ் ஆர் அவைலபிள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நெட்வொர்க் தியரம், சூப்பர்போசிஷன் தியரம். ஓகேவா? இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் தியரம். நெக்ஸ்ட் வில் சி த சூப்பர்போசிஷன் தியரம், த ஸ்டேட்மெண்ட். The first one is statement. In a linear network containing several sources, that is other dependent sources. Sourcesனால் நம்மளுக்கு தெரியும். Sourcesனால் the voltage source, the current source அந்த மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து sources. ஓகேவா? The overall response, that is branch current or voltage. ரெஸ்பான்ஸ்னால் நம்ம எடுக்கிற என்ன பேராமீட்டர் நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட்டுங்கிற ஒரு வேல்யூ தேவை, இல்லை வோல்டேஜுங்கிற ஒரு வேல்யூ தேவை, ஒரு பிரான்ச் வழியாக போகிறதா, பிரான்ச்சுக்கு அக்ராஸ் அவ்வளோதா, அதுதான் சொல்லியிருக்காங்க. Any branch in the network equals the algebraic sum of the responses of each individual source considered separately with all other sources made inoperative. Inoperative ஒன்றும் இல்லை, அதாவது வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? that is replaced by their internal resistance or impedances. Next, to make a source inoperative, we have to என்ன நம்ம பண்ணணும், அதாவது ஒரு சோர்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் வைக்கணும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம் பை லீவிங் இட்ஸ் இன்டர்னல் சோர்ஸஸ் ஆர் இம்பிடன்சஸ் ஃபார் வோல்டேஜ் சோர்ஸ். அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். இஃப் சப்போஸ் வந்து கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சூப்பர்போசிஷன் தியரமில் இஃப் சப்போஸ் வந்து இதான் ஒரு சர்க்யூட் எனக்கு கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நம்ம சூப்பர்போசிஷன் தியரம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதில் 2 சோர்ஸ் இருக்குது. V1 ஒரு சோர்ஸ் இருக்குது, V2 ஒரு சோர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதர் இல்லைனா வந்து E1 E2 அவங்க கொடுக்கலாம், E1 or E2 நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து V2 வந்து இங்கே வந்து 2 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்தனால V2 நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு V2 ஷார்ட் பண்ணிடுறோம்னா V2 வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஷார்ட் பண்ணிடுறோம். இப்படி ஷார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு க்ளோஸ் லூப்பாக ஆக்கிடுறோம். அப்போ என்ன இருக்குன்னா, R1 R3 R2 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிப்போம்னா, கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? கரண்ட் ஈக்குவேஷன்னா இப்போ கரண்ட் த்ரூ IR2
அந்த மாதிரி வந்து IR2 இல்லைனா IR3 அந்த மாதிரி வந்து கரண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணுவோம்னா இந்த செகண்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த சோர்ஸ் V1 வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு V2 வந்து எனேபிள் பண்ணி வச்சுருவோம். அதாவது V2 மட்டும் வச்சுட்டு V1 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வச்சுட்டு மறுபடியும் IR2 கரண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதாவது வந்து நம்ம இதை வந்து நம்ம 2 மெத்தடாக சால்வ் பண்ணலாம் சூப்பர் பொசிஷன் தியரமை. அதாவது நீ சூப்பர் பொசிஷன் தியரமை வெரிஃபை பண்ணலாம். எப்படின்னா மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். அதை நம்ம ப்ரூஃபில் பார்ப்போம். நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு சி ப்ரூஃப். இதான் வந்து டெஃபனிஷன். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து இதான். அதாவது வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு 2 சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், அதாவது எப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இன்னொரு இடத்துல இங்கே வந்து V1க்கு பதிலாக V2க்கு பதிலாக கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓப்பன் சர்க்யூட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணும்ல, ஸ்டார்ட் பண்ணதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த R3 அப்படியே ஓப்பனில் இருக்கும். ஓகேவா? அப்படி பண்ணலாம், அப்படி வச்சு சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா கரண்ட் சோர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா வோல்டேஜ் சோர்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். கரண்ட் சோர்ஸை எப்படி வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா இதை நம்ம வந்து எப்படி நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா சீரிஸாக ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுவோம். அப்படி தானே? சீரிஸாக கனெக்ட் பண்ணிட்டு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து போட்டுருவோம். இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸை இப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த பேரலாக இருக்கிற அந்த ரெசிஸ்டர் வந்து சீரிஸாக மாறிடும். இதான் வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணோம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நம்மளோட விஷயம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறது நம்மளோட இஷ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் வில் சி த ப்ரூஃப். தட் இஸ் consider a simple circuit consisting 2 voltage sources E1 or V1 and E2 or V2. To calculate current passing through R2, we can follow either mesh analysis or superposition theorem. அதாவது நான் தான் சொன்னேன். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து V1 or U12 கொடுக்கலாம், V2 or E2 கொடுக்கலாம். அதே இது வந்து நம்ம வந்து சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து 2 தான் நம்ம சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து R2 கரண்ட் த்ரூ R2 நம்மளுக்கு தேவை. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தேவை. அப்படிங்கிறப்ப நம்ம 2 மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ஒன்று வந்து மெஷ் அனாலிசிஸ்னால் நம்ம எந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி மறுபடியும் வந்து இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி அப்படி நம்ம சால்வ் பண்ண தேவையில்ல. டேரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதாவது 2 லூப் எடுப்போம், 2 லூப் எடுத்து நம்ம அப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இன்னொன்று மெத்தட் என்னன்னா சூப்பர் பொசிஷன் தியரம். ஓகேவா? அதாவது இப்போ சப்போஸ் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் கரண்ட் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் R2 யூஸிங் சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சப்போஸ் டீடைல்டு கொஸ்டின்ஸ் அதாவது 16 மார்க் 8 மார்க்கில் கொடுத்துட்டாங்கன்னா you must solve using superposition theorem. ஓகேவா? next we will see the proof. அதாவது எப்படின்னா by using a mesh analysis ஃபஸ்ட்டு பார்க்குறோம். mesh analysis மூலமாக என்ன ப்ரூஃப் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ இதான் வந்து சர்க்யூட் டயக்ராம். நம்ம இங்கே எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா கரண்ட் லூப் வந்து இப்படி I1 எடுத்திருக்கோம், இதை வந்து இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன் I2ன்னு எடுத்துட்டோம். ஓகேவா? அப்போ கரண்ட் த்ரூ எனக்கு IR2 அப்படிங்கிறது எனக்கு என்ன இருக்கும்? IR2ங்கிறது கரண்ட் த்ரூ IR2ங்கிறது R2ங்கிறது I1 + I2. ஓகேவா? அதாவது கரண்ட் வந்து I1ம் இந்த டைரெக்ஷனில் தான் வருது, எனக்கு I2வும் எனக்கு இந்த டைரெக்ஷனில் வருது. அதனால் வந்து I1 + I2ன்னு எடுத்துருவோம். இஃப் சப்போஸ் நீங்கள் கரண்ட் வந்து இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்ஷனு நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும்னா I1 - I2ன்னு வரும். ஓகேவா? I1 - I2ன்னு வரும். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈக்குவேஷன். ஓகேவா? நான் வந்து கரண்ட் டைரெக்ஷன் எப்படி எடுத்துருக்கணும் அதுக்கேற்றாப்புல நான் ஈக்குவேஷன் எழுதணும். இங்கே வந்து நீங்கள் வந்து நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன் கரண்ட் டைரெக்ஷன், இப்படி ஒன்று எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து இப்படி எடுத்துட்டேன். ஓகேவா? ரிமெம்பர் திஸ் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ரிக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா R1 + R2 இங்கே வந்து மைனஸ் இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஓகேவா? மைனஸ் R2 இங்கேயும் -R2 அதேமாதிரி R2 + R3 அந்த மாதிரி நீங்கள் எழுதுவீங்க. இந்த மாதிரி டைரெக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரெக்ஷன் எடுத்தோம்னா R1 + R2 + R2 இங்கே வந்து +R2 R2 + R3. ஓகே, எப்படி வரும்? அதாவது எப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும் ஆல்ரெடி தெரியும். நம்ம மெஷ் அனாலிசிஸ் படிச்சிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு லூப் கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட் லூப்பில் வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R1 இருக்குது, R2 இருக்குது. அதனால் வந்து R1 + R2. நெக்ஸ்ட் வந்து காமனான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து R2. சின்ஸ் த கரண்ட் டைரக்ஷன் இஸ் லைக் திஸ் அப்படி இருக்கிறதுனால நான் +R2 இங்கே +R2 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து R2 + R3. செகண்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா R2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் வந்து R2 + R3. நெக்ஸ்ட் I1 I2 எழுதிட்டோம். அதுக்கப்புறம் V1 V2 வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, -2 ப்ளஸ் இருக்குது, இது ப்ளஸ்ஸு, இது வந்து -2 ப்ளஸ் இருக்கிறதுனால விச் இஸ்
வோல்டேஜ் ரைஸ் ஓகேவா, ரைஸுங்கிறதுனால ப்ளஸ் V1. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்குது, -2 ப்ளஸ் தான் இருக்குது ஓகேவா. -2 ப்ளஸ்ங்கிறதுனால விச் இஸ் வோல்டேஜ் ரைஸ், தர்ஃபோர் பாசிட்டிவ் V2 ஓகேவா, ப்ளஸ் V2. இதை வச்சு நம்ம அப்படியே வந்து சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணி அதை இங்கே யூஸிங் வந்து கிராமர் ரூல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹியர் 2 அன்னவுன்ஸ்ங்கிறதுனால நம்ம வந்து யூஸிங் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து வி கேன் மேக் அ மோட் அண்டர் 2 அன்னவுன்ஸ் அண்ட் வி கேன் கால்குலேட் த கரண்ட் வேல்யூஸ் I1 அண்ட் I2. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிராமர் ரூல்ஸ் படி வந்து டெல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டெல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சி டெல் கண்டுபிடிச்சிரும். அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் வருது நம்மளுக்கு இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டெல் I1 கண்டுபிடிக்கணும். டெல் I1 எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு காலமை வந்து ரிமூவ் பண்ணிட்டு செகண்ட் காலம் மட்டும் வச்சுருவாங்க ஓகேவா. அந்த செகண்ட் காலமும் V1 V2 இந்த செகண்ட் காலம் ஓகேவா, V1 V2 இந்த செகண்ட் காலம் வந்து எடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து I1ங்கிற நம்ம வேல்யூ நம்மளுக்கு தேவை, அப்படி தானே, I1 கரண்ட் தான் தேவை. அப்படிங்கிறப்ப டெல் I1 டிவைட் பை டெல் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டெல் I2 சிமிலர்லி டெல் I1 மாதிரி டெல் I2 ஓகேவா. அதாவது V1 V2 வந்து நம்ம இங்கே வந்துடும் ஓகேவா. I2 டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ் I2 இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த காலம் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா. R1 + R2 × R2 கீழே வந்து R2, அப்புறம் I2 கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ த்ரூ R2 = I1 + I2. அதாவது ஏன்னா இப்போ நம்ம வந்து எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே வந்து இப்படி இருக்குது, இப்படி கரண்ட் வருது, இங்கே எப்படி வருது, இங்கே வந்து இப்படி வருது. அப்போ விச் இஸ் போத் ஆர் இன் சேம் டைரக்ஷன் ஓகேவா. சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறனால வந்து I1 + I2. இதே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா I1 - I2 ஓகேவா. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடறோம், I2 வந்து கண்டுபிடிச்சிடறோம். I2 அதாவது I1 + I2. I1ங்கிற டேர்ம் இந்த இருக்குது, இந்த ஈக்குவேஷனை, இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. டெல்லோட வேல்யூ இங்கே இருக்குது ஓகேவா, இந்த இடத்துல இருக்குது. இதுதான் டெல்லோட வேல்யூ. இதில் வந்து இது ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் கால்குலேட்டிங் கரண்ட் த்ரூ R2 ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா, யூஸிங் மெஷ் அனாலிசிஸ் ஓகேவா. நீங்கள் இது வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் கொஸ்டினில் சப்போஸ் வந்து யூஸிங் சூப்பர் பொசிஷன் தீரம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா யூ மஸ்ட் யூஸ் சூப்பர் பொசிஷன் தீரம் ஓகேவா. நெக்ஸ்ட் வில் சி ஹவு டு ஃபைண்ட் கரண்ட் த்ரூ R2 யூஸிங் சூப்பர் பொசிஷன் தீரம். இதில் வந்து நம்ம டெஃபனிஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ டெஃபனிஷன் நம்மளுக்கு என்னென்னா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது அந்த மாதிரி சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம், கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணுவோம் ஓகேவா. நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் நம்மளுக்கு எப்படி ஈஸியாக சிம்பிளை பண்ண முடியுமோ அப்படி சிம்பிளை பண்ணிக்கணும். ஆஸ் பர் ப்ரொசீஜர் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கணும், இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஓகேவா. எத்தனை வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தாலும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கணும். மற்ற வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி, இப்போ 3 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குனாலும் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 வச்சுக்கணும் ஓகேவா. இதே 4 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னா ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3 வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இது பண்ணிக்கணும். அதாவது ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸை, செகண்ட் டைம் அதை எனேபிள் பண்ணிவிட்டு இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது நம்ம சர்க்யூட் டயக்ராம் படி, அப்படி தானே. இங்கே வந்து 2 வோல்டேஜ், இதான் வந்து ஒரிஜினல் சர்க்யூட் டயக்ராம். இங்கே 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், செகண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே வந்திருக்கும், இந்த R3 ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இங்கே வந்திருக்கும், R3 ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா. அதான் வந்து இங்கே வந்திருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து R3 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ் பர் நம்ம வந்து ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும், இப்போ வந்து எனக்கு என்ன அப்ஜெக்டிவ் என்னென்னா IR2 கரண்ட்டு வந்து தேவை. IR2னா இந்த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் R2 வந்து எனக்கு தேவை ஓகேவா. அப்படிங்கிறப்ப நான் வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி நான் வந்து கண்டுபிடிச்சா எனக்கு R2 கரண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம வந்து இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா யூஸிங் கரண்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. கரண்ட் டிவிஷன்னா இப்போ என்ன, IR2 = ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, IR2 = டோட்டல் கரண்ட்ங்கிறது IT1 ஓகே. IT1 இன்ட்டு IT1 இது IR2 கரண்ட்டுக்கு ஃபார்முலா நான் சொல்கிறேன். IT1 இன்ட்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்னது, R3 ஓகேவா. R3 டிவைடட் பை சம் ஆஃப் 2 ரெசிஸ்டன்ஸ், அதாவது R2 + R3 அப்படி தானே. R2லேயே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு, அப்படினால ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை R2 + R3 கரண்ட் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன் இன் பேரலல் சர்க்யூட். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து ரீகால் பண்ணல அப்படின்னா. இப்போ வந்து இந்த இதான் ஃபார்முலா ஓகேவா. இதில் நம்மளுக்கு என்னென்னா IT1ங்கிறது வந்து அன்னோன் ஓகேவா. IT1ங்கிறது வந்து அன்னோன் நம்மளுக்கு. அப்போ IT1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ R3 R1 + R2 நம்மளுக்கு தெரியும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
IT1 நம்மளுக்கு தெரியணும். அப்படிங்கிறப்ப நான் IT1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டாக கொண்டு வரணும். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதேமாதிரி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும்? ஆர் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஆர் ஈக்குவலண்ட் ஆர் எஃபெக்டிவ். இப்போ நான் இங்கே ஆர் எஃபெக்டிவ் 1ன்னு எடுத்திருக்கேன்னா, ஆர் ஈக்குவலண்ட் 1ன்னு எடுத்திருக்கேன்னா, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு சோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சோர்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். செகண்ட் டைம் வரும்போது V1 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு V2 வந்து எனேபிள் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப அங்கே வந்து ஆர் ஈக்குவலண்ட் 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறக்காக அப்படி வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் இது ஆர் ஈக்குவலண்ட் 1. இப்போ இங்கே ஆர் ஈக்குவலண்ட் 1 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் இங்கே வந்து இந்த கரண்ட் கண்டுபிடிச்சலாம். அப்படி தானே? ஆஸ் பர் ஓம்ஸ் லா மாதிரி தான். அதாவது I = V/R அப்படின்ட்டு வந்துடும். ஓகேவா? I = V/R அப்படிங்கிற மாதிரி வரும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் ஈக்குவலண்ட் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவலண்ட் இங்கே கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டு R2ம் R3யும் வந்து பேரலாக இருக்குது. அதனால் வந்து R2 R3 R1 + R2 போட்டாச்சு. இந்த டேர்மும் அதாவது இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் இஸ் சீரிஸ் வித் R1. ஓகேவா? அப்போ R1 வந்து ஆட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து என்ன கிடச்சிருது? ஆர் ஈக்குவலண்ட் கிடச்சிருது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா IT1 = ஓம்ஸ் லா. IT1 = V1 / R ஈக்குவலண்ட் 1. இதுதானே? V1 நம்மளுக்கு தெரியும். V1ங்கிறது அப்படியே நம்ம வச்சுக்கலாம் வேரியபிள். ஆர் ஈக்குவலண்ட்டுக்கு பதில் இந்த டேர்ம் வந்து சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். R1 R2 + R1 R3 + R2 R3 / R2 + R3 இந்த மாதிரி கிடச்சிரும். இதை சிம்ப்ளை பண்ணி நம்ம வந்து IT1 வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் த்ரூ R2 is given by IR2 which is equal to நான் ஆல்ரெடி முதல்ல சொன்ன மாதிரி தான். அதாவது ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் IT1 × R3 / R2 + R3. ஓகேவா? கரண்ட் டிவிஷன் பேரல் சர்க்யூட் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த IT1 ஃபார்முலா அதை வந்து யூஸ் பண்ணுறோம். V1 / R ஈக்குவலண்ட் இன்டூ இந்த ஈக்குவலண்ட் இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் R3 / R2 + R3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IR2 இந்த IR2 = இந்த ஃபார்முலா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறோம். அதாவது R ஈக்குவலண்ட் பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். R ஈக்குவலண்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா R ஈக்குவலண்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா R2 + R3 இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இங்கேயும் அதே R2 + R3 இருக்குது இங்கேயும். ஓகேவா? அந்த R2 + R3 அந்த R2 + R3 கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆகிறதுனால நம்மளுக்கு V1 / R3 / R1 R2 + R1 R3 + R2 R3. ஓகேவா? அந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. அப்போ இதான் வந்து IR2. இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இது வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்குது? V1 வந்து நம்மளுக்கு வந்து எனேபிளாக இருக்குது. V2 வந்து இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? V1 எனேபிளாக இருக்குது, V2 = 0. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்போ எது கண்டுபிடிச்சிருக்கோன்னா IR2 when V1 is enabled, V2 is 0 as per statement definition. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா current through resistance R2 due to V2 is enabled and V1 is 0. ஓகேவா? V2 வந்து எனேபிளாக இருக்கும், V1 வந்து 0வாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா V1 வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம், கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா கரண்ட் சோர்ஸை நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டு மெத்தடு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து V2 வந்து எனேபிள் பண்ணிட்டோம். V2 வந்து எனேபிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா IT2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா இங்கே அப்ஜெக்டிவ் நம்மள என்னது IR2 கண்டுபிடிக்கணும். IR2 கண்டுபிடிக்கிற என்ன ஃபார்முலானா IT2 × அதாவது IT2 ஆஸ் பர் கரண்ட் டிவிஷன். இது வந்து கரண்ட் டிவிஷன் தான். ஓகேவா? கரண்ட் டிவிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். IT2 அதாவது டோட்டல் கரண்ட்டு ஃப்ரம் த சோர்ஸு இன்டூ அந்த ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது R1 / sum of two ரெசிஸ்டன்ஸ் R1 + R2. ஓகேவா? அதாவது இந்த R1 + R2 இதான் வந்து டெஃபினேஷன். இதான் வந்து அப்ஜெக்டிவ். இது கண்டுபிடிக்கணும். இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு IT2 வேல்யூ தெரியணும். IT2 வேல்யூ எனக்கு தெரியணும் அப்படின்னா IT2 = V2 / R ஈக்குவலண்ட் 2. இப்போ தெரியுதா நான் ஏன் R ஈக்குவலண்ட் 2 அங்கே வந்து R ஈக்குவலண்ட் 1ன்னு எடுத்தேன்னா, அதாவது ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் வந்து R ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து நான் வெறுமனைக்கு R ஈக்குவலண்ட் எடுத்தேன்னா எனக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எந்த R ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து R ஈக்குவலண்ட் 1 எடுத்திருக்கேன், செகண்ட் வந்து R ஈக்குவலண்ட் 2ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? அதனால் வந்து இங்கே வந்து R ஈக்குவலண்ட் 2. இப்போ இந்த R ஈக்குவலண்ட் 2 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். அதாவது R1 R2 R3. ஓகேவா? இந்த R1 R2 வந்து எப்படி இருக்குது? இந்த R1 R2 வந்து பேரலாக இருக்குது. அப்போ R1 R2
ப்ளஸ் டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 ஓகேவா, விச் இஸ் இன் சீரீஸ் வித் R3 ஓகேவா, விச் இஸ் இன் சீரீஸ் வித் R3. அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருது. அப்போ இந்த சர்க்யூட் நம்ம வந்து சர்க்யூட்டோட கரண்ட் டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது V2 ரெசிஸ்டன்ஸ் வந்து R ஈக்குவலன்ட் 2, இது வந்து R ஈக்குவலன்ட் 2, இது வந்து டோட்டல் கரண்ட் IT2 ஓகேவா, IT2. இப்போ வந்து IT2 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபார்முலா வந்துருச்சு. R ஈக்குவலன்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே இந்த கண்டுபிடிச்சது வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். IR2ல சப்ஸ்டியூட் யூசிங் கரண்ட் டிவிஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த R1 ப்ளஸ் R2வும் இந்த இதில் ஒரு R1 ப்ளஸ் R2 இருக்குது. இது ரெண்டுமே கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆனோடனே இப்போ IR2 டேரெக்டாக வந்து ஃபார்முலா கிடச்சிருச்சு ஓகேவா. இப்போ இங்கே ஒரு IR2 கிடச்சிருக்கு, ஈக்குவேஷன் 2. அதுமாதிரி இங்கே ஒரு IR2 இருக்குது ஓகேவா. நம்ம ஆஸ் பர் டெஃபினேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வந்து IR2 நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப், அதாவது 2 சர்க்யூட் டயக்ராமில் வர்ற IR2 வேல்யூ வந்து அல்ஜிப்ரிக் சம் பண்ணும் ஓகேவா, ஆஸ் பர் டெஃபினேஷன். நீங்கள் டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா which is equals the algebraic sum of the responses of each individual source considered separately with the all other sources made inoperative. அதாவது ஒரு சர்க்யூட்டில் ஒரு சோர்ஸை வச்சுட்டு இன்னொரு சோர்ஸை வந்து எனேபிள் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிருக்க அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது தான் அவுட்புட். அதாவது அவுட்புட்டுங்கிறது இங்கே என்னென்னா கரண்ட் ஓகேவா. இந்த ரெஸ்பான்ஸுங்கிறது இங்கே கரண்ட் த்ரூ R2 அந்த வேல்யூவையும் இன்னொரு சர்க்யூட்டில் அந்த ஃபஸ்ட்டு நம்ம எனேபிள் பண்ணதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு டிசேபிளாக ஃபஸ்ட்டில் இருந்ததை வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருப்போம் தெரியுமா செகண்ட் சர்க்யூட்டில், அந்த வேல்யூ வந்து வச்சு கண்டுபிடிக்கிறதையும் ஆட் பண்ணணும் ஓகேவா. ஆட் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு வந்து டெஃபனிஷன் ஓகேவா. ஆட் பண்ணுறது வந்து எப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அக்கார்டிங் டு சூப்பர்போசிஷன் தியரம் the current passes through R2 due to voltage source V1 and V2 is the sum of the current passing through R2 due to individual voltage sources V1 and V2. அதாவது V1 V2னா ஃபஸ்ட்டு வந்து V1 வந்து எனேபிள் ஆக்கிட்டு V2 வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம் ஓகேவா. செகண்ட் வந்து V2 வந்து எனேபிள் பண்ணிட்டு V1 வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம ஆக்சுவல் IR2 வந்து கண்டுபிடிக்கிறோம். IR2ங்கிறது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1, அதாவது ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் வந்து IR2 கண்டுபிடிச்சது. இது வந்து ஈக்குவேஷன் 2 செகண்ட் சர்க்யூட்டில் IR2 கண்டுபிடிச்சது. ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா IR2 = V1 R2 + V2 R1 / del. இது என்னென்னா இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸில் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மெஷ் அனாலிசிஸில் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனாக ஒன்றுன்னு எடுத்திருப்போம். அந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேமாக இருக்கும் ஓகேவா. இந்த டெல்லுங்கிற டேர்மு இந்த டேர்ம் தான், இந்த டேர்ம் வந்து டெல்லுங்கிற டேர்ம். இது ரெண்டுமே காமனுங்கிறனால இதுதான் டெல் ஓகேவா. ரெண்டுமே சேமாக இருக்கும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தியரம் ஃபார் சால்விங் எனி கைண்ட் ஆஃப் சர்க்யூட் ஓகேவா, இன் அ சிம்பிளிஃபைட் மேனர் ஓகேவா. வேர் இது நீங்கள் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இது சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, சர்க்யூட் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. வேர் டெல்லுங்கிறது இந்த டேர்ம். அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 and 2 ஆர் த சேம். தஸ் சூப்பர்போசிஷன் தியரம் இஸ் வெரிஃபைட். திஸ் தியரம் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் லீனியர் சிஸ்டம். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் 2 mark. Superposition theorem is valid only for linear systems. This theorem can be applied for calculating the current through or voltage across the particular element, but this superposition theorem is not applicable for finding the power ஓகேவா. பவர் வந்து நம்ம ஓவரால் நெட்வொர்க் பவர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் வழியாக வந்து டிசிபேட் ஆகிற பவர் வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 4 ohm ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா, இந்த ரெசிஸ்டரில் வந்து ரெசிஸ்டர்லேருந்து டிசிபேட் ஆகிற பவர், அதாவது டிசிபேட் ஆகிற பவர்னால் டிசிபேட்டட் ஆஸ் ஹீட் எனர்ஜி ஓகேவா. அப்படி டிசிபேட் ஆகிற பவரை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் தெரிஞ்சிருக்கும், கரண்ட் தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம பவர் கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ஓவரால் நெட்வொர்க் பவர் அது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது யூஸிங் திஸ் சூப்பர்போசிஷன் தியரம் ஓகேவா. அது வந்து ஒரு ட்ராபேக்கும் எழுதிக்கலாம். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சூப்பர்போசிஷன் தியரம். நவ் லெட் அஸ் சால்வ் த ப்ராப்ளம் ஃபார் சூப்பர்போசிஷன் தியரம். தட் இஸ் problem number 1. Solve for current through 5 ohm resistor by principle of superposition theorem. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 20 volt ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் 1 ampere வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
ஃபார் மை சிம்பிளிஃபிகேஷன் ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் கரண்ட் சோர்ஸ் இன்டூ வோல்டேஜ் சோர்ஸை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இல்லைனா நம்ம வந்து கரண்ட் சோர்ஸுங்க இருக்கிறனால நம்ம ஓப்பன் பண்ணி இதை சர்க்யூட் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டும் நம்ம பண்ணலாம். அதாவது இதை வந்து வோல்டேஜ் சோர்ஸை வந்து எனேபிள் பண்ணிட்டு கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பண்ணலாம். இல்லைனா இப்போ ரெண்டாவது சர்க்யூட்டில் வந்து கரண்ட் சோர்ஸை வந்து எனேபிள் பண்ணிட்டு வோல்டேஜ் சோர்ஸை வந்து ஷார்ட் பண்ணிட்டு பண்ணலாம். ஓகேவா? அது வந்து நம்ம பேஸ்ட் ஆன் அவர் சிம்பிளிஃபிகேஷன். ஹியர் ஐ எம் கோயிங் டு சால்வ் ஃபார் மை சிம்பிளிஃபிகேஷன் ஐ எம் கன்வெர்ட்டிங் இன்டூ கரண்ட் சோர்ஸ் இன்டூ வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா? கரண்ட் சோர்ஸ் இன்டூ வோல்டேஜ் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஒரு பேரல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த பேரல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து வேல்யூ தேவை. அப்படி தானே? வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்ட் வந்து 1 ஆம்பியர் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம். தேர்ஃபோர் வோல்டேஜ் இஸ் 1 வோல்ட். ஓகேவா? 1 வோல்ட். இப்போ இந்த சர்க்யூட்டை வந்து நான் எப்படி மறுபடியும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 ரெசிஸ்டர் வந்து சீரிஸில் இருக்குது. இந்த 2 ரெசிஸ்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சீரிஸுங்கிறதுனால ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனால 21 ஓம் வருது. அப்போ இங்கே வந்து எனக்கு எப்படி ஆயிடுச்சு சர்க்யூட் வந்து இது ஒரிஜினல் சர்க்யூட். நான் இப்போ இதான் வந்து என்னோட ஒரிஜினல் சர்க்யூட் டயக்ராம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அதாவது இங்கே 20 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ், 1 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா 20 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இதை வந்து ஷார்ட் பண்ணிடுவேன் 1 வோல்ட்டை. செகண்ட் டைம் என்ன பண்ணுவேன்னா 1 வோல்ட்டை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு 20 வோல்ட் வந்து ஷார்ட் பண்ணிடுவேன். ஷார்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா 2 சர்க்யூட் டயக்ராமில் இருந்தும் I5 ஓம் ரெசிஸ்டன்ஸ், அதாவது I5 ஓம் கரண்ட் த்ரூ 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். அதான் என்னோட அப்ஜெக்டிவ். ஓகேவா? அதை கண்டுபிடிப்பேன். நம்ம ப்ரூஃபில் என்ன பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து இங்கேயும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? I5 ஓம் டியூ டு 20 வோல்ட் அலோன் 1 வோல்ட் சோர்ஸஸ் ஷார்ட் சர்க்யூட்டட் நவ். ஓகேவா? இங்கே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து என்ன தேவைன்னா I5 ஓம் தான் எனக்கு தேவை. அப்படிங்கிறப்ப ஆஸ் பர் கரண்ட் டிவிஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது வந்து இது 21 ஓமு டிவைடட் பை 21 + 5 அப்போ 26 ஓமு. அப்போ என்ன வருது எனக்கு 21 டிவைடட் பை 26ன்னு வரும். இன்டூ IT1 வேணும். அப்படி தானே? IT1 வேணும். IT1ங்கிறது வந்து டோட்டல் கரண்ட். ஓகேவா? டோட்டல் கரண்ட் எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதனால கரண்ட் டிவிஷன் யூஸ் பண்ணாலும் IT1 எனக்கு தேவை. டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா நான் வந்து இந்த மாதிரி எனக்கு சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ணணும். அப்படி தானே? வோல்டேஜ் ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, அதுமாதிரி ஒரே ஒரு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படின்னா நான் வந்து டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி ப்ரூஃபில் சொன்னால் தான் R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறேன். R ஈக்குவலன்ட் 1 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இங்கே வந்து 5 ஓமும் 21 ஓமும் வந்து பேரலாக இருக்குது, விச் இஸ் இன் சீரிஸ் வித் 10 ஓம் ரெசிஸ்டர். ஓகேவா? அப்போ 21 5 ஓமும் வந்து பேரலாக இருக்குது, அது வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 20 + 10 வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 14.03 ஓம். யூ கேன் வெரிஃபை யூஸிங் யுவர் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு IT1 வந்து வேல்யூ வந்து இப்போ வந்து V/R ஈக்குவலன்ட் 1. V வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? 20 வோல்ட்டுங்கிறது தெரியும். இப்போ R ஈக்குவலன்ட் வந்து 14.03 தெரியும். அப்போ 1.42 ஆம்பியர். அதே மாதிரி வந்து I5 ஓம் 20 வோல்ட். ஓகேவா? அதாவது ஏன்னா நம்ம 20 வோல்ட் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம், கன்சிடர் பண்ணியிருக்கோம். 1 வோல்ட்டுங்கிறத வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஆஸ் பர் கரண்ட் டிவிஷன். இது வந்து கரண்ட் டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். IT1 வேல்யூ தெரியும் 21 டிவைட் பை 21 + 5. அதாவது நான் 26 ஆல்ரெடி சொன்னேன். 21 டிவைட் பை 26 நம்ம பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? கரண்ட் டிவிஷன் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா. இப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குன்னா 1.146 ஆம்பியர். இது வந்து என்னென்னா இது ஃபஸ்ட்டு சர்க்யூட்டுக்கு, இது வந்து ஃபஸ்ட்டு சர்க்யூட்டுக்கு ஈக்குவேஷன் 1ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்யூட்டுக்கு. செகண்ட் சர்க்யூட்டுக்கு இதே ப்ரொசீஜர். ஓகேவா? ஸ்டெப் 2 அங்கே என்னென்னா I5 ஓம் டியூ டு 1 வோல்ட் அலோன் 20 வோல்ட் வந்து வில் பி ஷார்ட் சர்க்யூட்டட் நவ். இங்கே 20 வோல்ட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு. அதே ப்ரொசீஜர் தான். R ஈக்குவலன்ட் 2 கண்டுபிடிங்க. அதை இந்த 2 ரெசிஸ்டர் வந்து பேரலாக இருக்குது, விச் இஸ் இன் சீரிஸ் வித் 21 ஓம். அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 24.33 ஓம். IT2 வந்து கண்டுபிடிக்கணும். IT2 வந்து V/R ஈக்குவலன்ட் 2. அப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 0.04 ஓம் ஆம்பியர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து I5 ஓம் 1 வோல்ட், அதாவது 1 வோல்ட்டுங்கிறது. ஓகேவா? 1 வோல்ட் கண்டுபிடிக்கணும். போனதில் 20 வோல்ட் கண்டுபிடிச்சோம். IT2 கரண்ட் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன். கரண்ட் டிவிஷனு IT2 × 10 டிவைடட் பை 10 + 5. ஓகேவா? அதாவது ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 10 ஓம் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 10 + 5. ஓகேவா? 15. அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 0.027 ஆம்பியர் வந்து எனக்கு கிடைக்குது.
இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 கரண்ட்டையும் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ஒரிஜினல் i5 ஓம் வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆஸ் பர் டெஃபனிஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சூப்பர்பொசிஷன் தியரம் வந்து ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 and 2 1 and 2 நான் ஆட் பண்ணால் 1.146 ஓம் 6 ஆம்பியர் ப்ளஸ் 0.027 ஆம்பியர் which is equal to 1.173 ஆம்பியர். இதான் வந்து எனக்கு கரண்ட் த்ரூ 5 ஓம் ரெசிஸ்டர். ஓகேவா? இதே நம்ம வந்து இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். யூசிங் மெஷ் அனாலிசிஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். மெஷ் அனாலிசிஸ் வந்து நம்ம 2 லூப்புங்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இதே வந்து நம்பர் ஆஃப் லூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணால் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, நெட்வொர்க் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து எந்த டெக்னிக்கு நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து வெரிஃபை பண்ணலாங்கிறது நம்ம ரிப்பீட்டடாக வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக சால்வ் பண்ண நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். வி ஹேவ் another one ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஹியர் we are going to calculate the power dissipated in the 4 ohm resistor given in network using the superposition theorem. அதாவது இந்த 4 ohm ரெசிஸ்டர்ஸில் நான் டிசிபேட் ஆகிற பவர் எனக்கு தேவை. இப்போ பவர் எனக்கு தேவைன்னா எனக்கு வந்து எனக்கு இங்கே என்ன தேவை இருக்குது? வோல்டேஜ் தேவை, கரண்ட் தேவை. அதாவது i4 ஓம் நான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? வோல்டேஜ் வந்து அதுக்கப்புறம் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். i4 ஓம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாலே வோல்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கரண்ட்டு தெரிஞ்சிருச்சும் ரெசிஸ்டன்ஸ் தெரியும் அப்படின்னா நான் வோல்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே? அப்போ வோல்டேஜும் கரண்ட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னா நான் வந்து P4 ஓம் பவர் டிசிபேட்டட் இந்த 4 ஓம் ரெசிஸ்டர் அதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கண்டுபிடிச்ச மாதிரி i4 ஓம் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா i4 ஓம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதாவது 2 சர்க்யூட்டில் இருந்து வரும். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 வந்து வரும். ஓகேவா? இதில் நம்ம இதே நீங்கள் அதே மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம வந்து கரண்ட் டிவிஷன் வோல்டேஜ் டிவிஷனை மாற்ற முடியாது. ஏன்னா மாற்றணும்னா சீரிஸ் ஆயிரும். அப்படிங்கிறப்ப இது வந்து நம்ம டேரெக்டாக நம்ம அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து இதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணியே பண்ணலாம். ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறதும் ஈஸி தான். ஒரே ஒரு லூப் தான் இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து 2 ஈக்குவேஷன் வந்து ஆட் பண்ணுவோம். 2 சர்க்யூட் டயக்ராம்லேருந்து 2 i4 ஓம் வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் i4 ஓம் கிடச்சிரும். R நம்மளுக்கு தெரியும். ஆரை வச்சு i4 ஓம் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? V = R × i4 ஓம் கண்டுபிடிச்சினா வோல்டேஜ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 4 ஓம் ரெசிஸ்டர். வோல்டேஜ் கிடச்சிருச்சு. அப்போ i4 ஓமும் கிடச்சிருச்சு. அப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம்? P4 ஓம் கண்டுபிடிச்சிடலாம். இதான் வந்து நம்ம அப்ஜெக்டிவ். ஓகேவா? இது வந்து ஹிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். திஸ் இஸ் அபவுட் சூப்பர்பொசிஷன் தியரம். தேங்க்யூ.